நம்மை ரட்சித்தவரும் நம்மை நடத்துகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வேளையை நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையுள்ள ரத்தம் நம்மை சந்திக்கட்டும், அவருடைய மகிமை நம்மோடு கூட தங்கி நம்மை ஆசீர்வதிக்கட்டும் என்ற ஜெபத்தோடும் கூட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர்களிடம் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். சவுல் என்ற வாலிபன் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரை விசுவாசித்து கிறிஸ்தவர்களாக மாறின ஒவ்வொருவரையும் துன்புறுத்தி கொண்டு போய் சிறையிலே போட்டு வதைத்து கொண்டிருந்த நாட்கள் அது. ரோம சாம்ராஜ்யத்திலே நல்ல பதவியில் இருந்தவர். அந்த நாட்களிலே எருசலேமில் அப்படி செய்தது போதாதென்று தமஸ்கு என்ற ஊரிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாய் விசுவாசத்தோடு பெருகுகிறார்கள் என்று அறிந்து அவன் ஒரு கடிதத்தையும் பெற்றுக்கொண்டு தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக கட்டி இழுத்து கொண்டு வருவதற்காக தமஸ்கு என்ற ஊருக்கு சவுல் கிளம்பி போகிற வழியிலே இயேசு தரிசனம் கொடுத்து அவனை சந்திக்கிறார். தரிசனம் கண்ட சவுல், இயேசுவின் சத்தத்தை கேட்ட சவுல், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி சந்தித்த இயேசுவை அறிந்து கொண்ட சவுல் தமஸ்கு ஊருக்கு குருடனாய் போய் சேருகிறார். தேவனை சுற்றி பிரகாசித்த வெளிச்சம், காணக்கூடாத தேவனுடைய வெளிச்சம் அவனுடைய கண்களை குருடாக்கி இருந்தது. அவன் தமஸ்கு ஊருக்கு சென்று நேர்த்தருவிலே ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறார். அங்கு இருந்து நாட்களிலே அனனியா என்று ஒரு மனிதனை அனுப்பி ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்ட சவுல் இப்பொழுது தமஸ்கு ஊரிலேயே அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் வருகிற மேசியா, அவர் நமக்காக வந்தார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி கொடுத்து வல்லமையாய் பிரசங்கிக்கிறார். இதை கேட்ட தமஸ்கு ஊரிலே இருந்தவர்கள் கலங்குகிறார்கள். இவன் நம்மை அடிக்க வந்தவன் அல்லவா, இவன் இப்படி பிரசங்கிக்கிறானே என்று சொல்லி அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அவர் அங்கிருந்து அப்போஸ்தலரிடம் கடந்து போனால் அங்கே அவர்களும் எருசலேமிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுலுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எல்லா வகையிலும் தோல்வி, வாழ்க்கையிலே செய்த தவறு, பெரிய தவறு. ஆனால் இயேசு அதை மன்னித்து ஏற்றுக்கொண்டார், அவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்போஸ்தலர்கள் அவனை சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அவன் கிறிஸ்துவன் என்று நம்புவதற்கு யாருமே தயாராக இல்லை. மனம் உடைந்து போன சவுலை பர்னபா என்ற இந்த சகோதரன் பார்க்கிறார். வாருங்கள் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு திரும்ப அப்போஸ்தலரிடம் எருசலேமுக்கு போய் எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறார். இவர் தேவனை கண்டது மெய்தான், அவரை ஏற்றுக்கொண்டது மெய்தான், இப்பொழுது தீவிரமாய் தைரியமாய் பிரசங்கித்து வருவதும் மெய்தான் என்று சொல்லி அப்போஸ்தலரிடம் அவரை ஒப்படைக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். ஒரு மனிதனை எல்லாரும் புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவன் உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பர்னபா என்ற இந்த மனிதன் அவரை கவனித்து அவருக்கு ஏற்பட்ட மாறுதல்களை பார்த்து அவருடைய சாட்சியை அங்கீகரித்து அவரை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்த்து அங்கீகாரம் கொடுக்கிறார். அதன் நிமித்தமாக சவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராய் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். சவுலுடைய ஊழியம் அங்கே ஆரம்பிக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்த பிறகும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாயிருக்கும். பர்னபா நன்மை செய்ய அறிந்திருந்தார், கொண்டு போக அறிந்திருந்தார். அதை செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒருவருக்கும் பயப்படாமல் கொண்டு போய் அப்போஸ்தலரிடம் அவரை அறிமுகப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே
தோற்று போனவர்களை பார்க்கும் பொழுது இழிவாக பார்க்காதபடிக்கு, உடைந்து போனவர்களை, நொறுங்கி போனவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை வேடிக்கையாக நினைக்காதபடிக்கு, அவர்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ, நன்மை செய்ய நாம் அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. நாங்க பாவமே செய்யறது இல்லையே, நான் போய் பேசுறது இல்லை, திருடுறது இல்லை, அது பண்ணல, இது பண்ணல. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கிறது. பாருங்களேன், இது ஒரு பாவம் நம்ம நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். அவர் பர்னபா கொண்டு போய் அந்த பெரிய காரியத்தை செய்ததன் நிமித்தமாக சவுல் பவுலாக மாறுகிறார். வேதம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், அவர் எழுதிய நிருபங்கள் இன்றைக்கும் அவ்வளவு ஆறுதலாக, சபைகளை ஊக்கப்படுத்துவதாக, கிறிஸ்தவர்களை தூக்கி எடுப்பதாக இருக்கிற சகல நிருபங்களும் பவுலடிகள் எழுதின நிருபம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரனை உலகம் இழந்து போகாதபடி பர்னபாகை நடுவிலே நிற்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனமும் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. நன்மை செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிறது, அதற்காக போனது வந்தது எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு தவறு செய்யாதபடிக்கு ஆராய்ந்து பார்த்து, அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். சவுல் ஏற்றுக்கொண்டது உண்மைதானா என்று ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய சாட்சியை கூர்ந்து கவனிக்கிறார். அவருக்கு வருகிற மாற்றங்களை கவனிக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சவுலுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கு சவுலுடைய ஊழியத்தை அங்கு ஆரம்பித்து வைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த பர்னபா என்பவர் யார் என்று நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்றவனுமாகிய என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் அவருக்கு ஆறுதலின் மகன் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். பர்னபா என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். அவருடைய முதல் பெயர் யோசே என்பது. அவர் இப்பொழுது ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்? அவர் எவ்வளவு பேருக்கு ஆறுதலாக இருந்தாரோ தெரியாது. எவ்வளவு பேரை துக்கத்திலே சோர்ந்து போகும் பொழுது, அந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்தின் அடியிலே கிறிஸ்தவர்கள் அவ்வளவு நெருக்கப்பட்டு கொண்டிருந்த காலம், ஊழியர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருந்த காலம், எவ்வளவு பேருக்கு ஆறுதலாக இருந்தாரோ தெரியாது. அவர் ஆறுதலின் மகன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். அவர் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கு பர்சபா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பல வேதாகம மொழிபெயர்ப்புகளிலே அங்கு பர்னபா என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பர்னபா மத்தியா என்ற 2 பேரையும் அப்போஸ்தலர்கள் நிறுத்தி யூதாஸ் இழந்து போன இடத்திற்கு ஒருவனை தெரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் மேல் சீட்டு போடுகிறார்கள். தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு சீட்டு போடும் பொழுது அது மத்தியாவின் மேல் விழுகிறது, பர்னபாவின் மேல் விழவில்லை. பர்னபா அந்த இடத்தில் தேர்ந்து கொள்ளப்படவில்லை. ஆனாலும் கூட அவர் ஊழியத்தை விட்டு ஓடிவிடவோ, ஊழியத்தை புறக்கணித்து விடவோ, சபையை புறக்கணித்து விட்டு வெளியே போகவோ இல்லை. அவர் தொடர்ந்து செய்த ஊழியத்தை தான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சவுலுக்கு அவர் செய்த அந்த நன்மையான காரியத்தின் நிமித்தமாய் அவர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் அவர் நம்பிக்கை உடையவராக மாறுகிறார். அவரை அதிகமாய் நம்புகிறார்கள். பவுலோடு கூட அவர் எல்லா இடத்திற்கும் கடந்து போகிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக மாறுகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் பவுலும் பர்னபாவும் தர்ம பணத்தை கொண்டு வந்து ஏற்பித்த பிறகு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பணத்தை ஒரு இடங்களிலே வாங்கி கொண்டு வந்து, காணிக்கையை வாங்கி கொண்டு வந்து அப்போஸ்தலரிடம் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பெரிதான ஊழியத்திலும் கூட அவர் உபயோகப்படுத்தப்படுகிறார். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக எல்லா இடத்திலும் பவுலோடும் கூட கடந்து செல்கிறவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையிலே அந்த இடத்தில் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றாலும் அவர் சக ஊழியராக, பவுலோடைய சக ஊழியராக மாறுகிறார். லீஸ்திரா என்ற பட்டணத்திலே பாருங்கள், பவுலும் அவரும் கடந்து போகும் பொழுது ஒரு சப்பானி, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி, அவனை பார்த்து எழும்பி நட என்று பவுல் சொன்னவுடன் அவன் எழும்பி நடக்கிறான். அந்த அதிசயம் நடக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாரும் பலியிட வருகிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்களாகிய பர்னபாவும் பவுலும் ஓடி போய் அதை தடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல பட்டத்தையே பெற்றுக்கொள்ளும்படியாய்
அப்படி ஒரு பெரிய ஊழியத்திலே கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார். மத்தியாவின் பெயர் வேறு எங்கும் எழுதப்படவில்லை. ஆனால் பர்னபாவின் பெயர் முழுவதும் சவுலோடு கூட பவுலோடு கூட எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ அங்கெல்லாம் பர்னபாவுடைய பெயர் எழுதப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுகிறார். தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 13வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அந்தியோகியா பட்டணத்திலே உள்ள சபைகளிலே யார் யாரெல்லாம் போதகர்களாக தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லும் பொழுது முதல் பெயராக பர்னபாவின் பெயர் சொல்லப்படுகிறது. அவர் அப்போஸ்தல பட்டத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் ஆலயங்களிலே அவர் போதகராக தீர்க்கதரிசியாக மாறுகிறார். அவர் எல்லா ஊழியங்களையும் செய்யும்படியாக கர்த்தர் அவரை அனுமதிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, அன்றைக்கு சிறுமைப்பட்டு போயிருந்த சவுல் மேல் சிந்தை வைத்து செய்த காரியத்தினால் பர்னபா ஆசீர்வதிக்கப்பட்டவராய் ஊழியத்திலே மேலே 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 உயர்ந்து வருகிறார். பிரியமானவர்களே, நாம் ஏற்ற வேளையிலே நன்மை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை காண முடியும். அதுபோல இந்த நாட்களிலே மாணவர்கள் எல்லாம் பரீட்சை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தேர்வு எழுதும் எல்லாருக்கும் ஒரே அளவு ஞானம் இருப்பதில்லை, அறிவு இருப்பதில்லை. இது பெற்றோர் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை அவனை பாரு இவனை பாரு, அவன் இப்படி படிக்கிறான் இவன் இப்படி செய்கிறான், வேண்டவே வேண்டாம். எல்லாருக்கும் சிறுமைப்படுகிற நாட்கள் உண்டு, எல்லாரும் குறைவுபட்டு போகிற நாட்கள் உண்டு, எல்லாருக்கும் ஞான குறைவு உண்டு. அதனால் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி சோர்வடையும் பொழுது பர்னபா எப்படி சவுலை கூட்டி கொண்டு போனார், எவ்வளவு சோர்ந்து போயிருப்பார் சவுல். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டே நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், ஆனாலும் என்னை அப்போஸ்தலர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நினைக்கிற நேரத்தில் கூட்டிகிட்டு போனார். அந்த மாதிரி மாணவர்களை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினான். எழுதுற மட்டும் எழுதுங்க, நல்லா படிங்க, வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யுங்க, நல்லா படிங்க, படித்து எழுதுங்க, அப்புறம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை அதிகமாய் தேவனை குறித்து சொல்லி உற்சாகப்படுத்தி நடத்த வேண்டிய கடமை பெற்றோருக்கு உண்டு. அனாவசியமாக அவர்களை துன்பப்படுத்துவது அல்ல, முடியாத காரியங்களை செய்ய சொல்வது அல்ல. நாம் இப்படி அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில எப்படி பர்னபா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்தாரோ அப்படி கட்டாயமாய் உயர்ந்து வருவார்கள். பிரியமானவர்களே, தேவன் அவர்களை தொடுவார், கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். இப்படித்தான் பாருங்கள், யோனத்தான், சவுலுடைய மகன் யோனத்தான் ஒரு முறை விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் இருக்கிற இடத்திற்கு நாம் ஏறி போவோம். அங்கே ஏறி போவோம், அந்த சேனை நம்ம பார்த்து ஏறி வான்னு சொன்னால் நம்ம அங்கே போகலான்னு சொல்லி ஆயுததாரிகிட்ட சொல்கிறான். 2 பேர் தான் இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய சேனை. ஆனால் ஆயுததாரியை பாருங்கள், இவன் கர்த்தருடைய பிள்ளை என்று அறிந்திருக்கிறபடினாலே வா போவோம், வாருங்கள் போவோம், நானும் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் கட்டாயமாய் ஜெயத்தை கட்டளையிடுவார். அங்கே ஒரு பயங்கரம் உண்டாகி அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் கட்டளையிடப்பட்டது. பிரியமானவர்களே, ஒன்று நமக்குள் நிச்சயம் இருக்க வேண்டும், ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் கட்டாயமாக எனக்காக யுத்தத்தை நடப்பிப்பார். அதனால தான் யோனத்தான் தைரியமாக முன்னேறி போனான். அதனால வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எவ்வளவு சோர்வு வந்தாலும் கட்டாயம் பர்னபாக்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லது நாம் பர்னபாவாக மாறி மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்வோம், உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நமக்காக யுத்தத்தை நடப்பிப்பார். ஒரு வினாடி கண்களை மூடி, நமக்காக யுத்தம் செய்கிற தேவனே, நம்மை வழி நடத்துகிறவரை, தோற்று போகும் பொழுது நம்மை தள்ளி விடாமல் இருக்கிற தேவனே, வழி நடத்துவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு நமக்கு ஆட்களை அனுப்பி தருகிற தேவனை ஒரு வினாடி உற்று பார்த்து, அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையிலே உடைந்து போயிருக்கிறாயோ, சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ உடைந்து போயிருந்தாலும் இன்றைக்கு இந்த வேளையிலே, இந்த ஜப வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஜபிப்பாயா? தேவனை, வல்லமையுள்ள தேவனை, இல்லாததிலிருந்து இருக்கிறதை போல அழைக்கிற தேவனை பார்த்து ஒரு மனதோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபி மகளே, ஜெபி மகனே. கர்த்தர் இல்லாத வேலையை உனக்காக உருவாக்கி தருகிற தேவன், இல்லாத ஜெயத்தை உருவாக்கி தருகிற தேவன் அவர். எங்கே சோர்ந்து போயிருக்கிறாயோ, எங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, எங்கே தள்ளப்பட்டு போனாயோ, அதே இடத்துல எப்படி சவுலை எடுத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றினாரோ, எப்படி பர்னபாவை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினாரோ, அப்படி உன்னையும் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உபயோகப்படுத்துவார். உலக வாழ்க்கையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லாத வேலை, இல்லாத ப்ரமோஷன், நிறைவேறாத ஆசைகள்,
உடைந்து போன தேர்வுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர முடியும், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் கட்டாயமாய் செய்ய போவதற்காய் தேவனை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை விசேஷமாய் அனைத்து ஆசீர்வதியும். எதிர்காலத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கட்டளையிடுவீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.